வளர்ந்த பின்னாடி அதுக்கு என்ன உணவு தேவை? திடமான உணவு தேவை. அந்த உணவும் கர்த்தருடைய வார்த்தை தான். மத்திய 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப திட உணவு இதுதான், கர்த்தருடைய வார்த்தை தான். அப்ப திட உணவு மாத்திரம் தானா அப்படின்னு கேட்டா, வளர்ச்சி அடைந்த பின்பு பூர்ண சத்துள்ள போஷாக்குள்ள ஒரு உணவு தேவை இல்லையா? அந்த உணவும் கர்த்தருடைய வார்த்தை தான். அதை குறித்து நாம் எங்க வாசிக்கிறோம் தெரியுமா? எபிரேயர் 5வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 12ஆம் வசனத்துல அவர் சொல்றார், பவுல் சொல்றார், காலத்தை பார்த்தா நீங்க போதகரா இருக்கணும், ஆனா இன்னும் குழந்தையா இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? இன்னும் நீங்க பாலையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. திடமான ஆகாரத்தை உண்ணுவதற்கு நீங்க பலம் இல்லாதவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு. 14ஆம் வசனம் எபிரேயர் 5:14, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்திரியம் உள்ளவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, நல்ல திடமான ஆகாரம் கூட கர்த்தருடைய வார்த்தையாத்தான் இருக்கிறது. நம்முடைய வளர்ச்சிக்கு தக்கதாக ஆகாரமாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஒரு குழந்தையா இருந்தா, புதிதாய் பிறந்தா அதுக்கு களங்கம் இல்லாத ஞானப்பாலா இருக்கு. கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தா அதுக்கு அப்பமா இருக்கு. நல்ல வளர்ச்சி அடைந்திருக்காங்களா கிறிஸ்துவுக்குள்ள, அவங்களுக்கும் திட அஸ்திபாரம் உள்ள ஒரு உணவாக எது இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை தான் இருக்கிறது. எனவே வார்த்தையை வாசிங்க, தியானிங்க. அந்த வார்த்தையில கிடைக்கிற பலனால தான் நம்ம உள்ளான மனுஷன் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். இன்னைக்கு அநேகர் வளர்ச்சி இல்லாமலே இருப்பது காரணம் என்ன தெரியுமா? வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதா. அப்போ புதிதாய் பிறக்கிற அனுபவமும் வார்த்தையில் தான். புதிதாய் பிறந்த குழந்தை வளருவதும் கர்த்தருடைய வார்த்தையாகிய உணவின் மூலமாகத்தான். அது குழந்தைக்கு ஒரு பிரகாரம், வளர்ச்சி அடைந்த குழந்தைக்கு ஒரு பிரகாரம், பூரண வயதுள்ளவர்களுக்கு ஒரு பிரகாரமாக வார்த்தை உணவாய் மாறுகிறது. வாசிங்க, தியானிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுங்க. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவனாகிய அந்த ஜீவன்ல வளருவதற்கான உணவாக நம்முடைய வார்த்தை இருக்கிறதப்பா. அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையாகிய உணவை உட்கொண்டு நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் வளர உதவி செய்வீராக. இதை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.